ஹே ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம்? ஃப்யூச்சர் கன்டினியூஸ் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்ன்றது தான். ஃபஸ்ட்டு ரூல் என்ன? எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் முடிவடைந்திருப்பதை தெரிவிக்க. எக்ஸாம்பிள் என்ன பாருங்கள். 3 days ends, I will have finished reading the novel. இன்றிலிருந்து 3 நாட்களில் அந்த நாவலை படித்து முடித்து விட்டிருப்பேன். இது எதிர்காலத்தில் ஒரு செயல் முடிவடைந்திருப்பது தெரிவிக்குது. அடுத்த ரூல் என்னான்னு பார்த்தீங்கன்னா, முடிந்து விட்டிருக்கும் செயலை யூகமாக தெரிவிக்க. நவ் இட் இஸ் 10 AM. ஆனந்த் வில் ஹேவ் கான் டு ஆஃபீஸ். ஆனந்த் வில் ஹேவ் கான் டு ஆஃபீஸ். ஆனந்த் அலுவலகம் சென்று விட்டு இருப்பார். ஏன்னா பெரும்பாலும் ஒரு 10 மணிக்கெலாம் அலுவலகம் போயிட்டுருப்பார். அதை நாம் யூகமாக தெரிவிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த எக்ஸாம்பிள்னாது, when you arrive at the railway station, the train will have left. நீ ரயில் நிலையத்தை அடையும் போது ரயில் சென்று விட்டிருக்கும். இதுவும் யூகமாக சொல்கிறது தான். இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் நாம் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். நாளைக்கு நாம் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மேலும் சில வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.